இன்னைக்கு சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். cpanel உள்ள வந்துடுங்க. cpanel உள்ள வந்துட்டு டொமைன் போட்டிங்கனாவே வந்துடும். டொமைன்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, உள்ளே வந்ததுக்கு கிரியேட் ஏ நியூ டொமைன் அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து டொமைன் கேட்கும், அது எந்த டொமைன்னு பார்த்து கொடுக்கணும். இப்போ நான் டெமோனே வைக்கிறேன். டெமோ அதுக்கடுத்து வந்து நம்ம டொமைன் கொடுக்கணும். நீங்கள் என்ன டொமைன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டொமைன். சில பேர் நிறைய டொமைன் உள்ளே ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் எந்த டொமைன் ஆட் பண்ணியிருப்பீங்களோ வேணுமோ அந்த டொமைனை வந்து கொடுக்கணும். one டாட் இது வந்து ஃபோல்டர், எந்த ஃபோல்டருக்குள்ளே ஆட் பண்ணவான்னு கேட்குது. இது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபோல்டரை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து டிஃபால்ட்டாக வர்றது. இதை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து வேறு, இது வந்து ஷேரிட் ஹோஸ்டிங், அது வந்து வேறு ஹோஸ்டிங் தான் வாங்கணும். பட்டு எல்லாமே இதுக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து ஆக்சஸ் ஆகும். பட் சப்டொமைனுக்கு இதுக்குள்ளே இருக்குன்றது தேவை கிடையாது. பட் நம்ம இதை வந்து எடிட் பண்ண முடியாது. இது வேறு டாபிக்கு, இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சப்மிட் கொடுங்க. ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம சப்டொமைன் க்ரியேட் பண்ணிட்டோம். இது டெமோன்றது நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னது, சில பேர் ப்ராண்டு சப்டொமைன் மாதிரி ஏதாவது வேறு ஒரு ப்ராண்டு வச்சுருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சப்டொமைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சப்டொமைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம cpanelக்குள்ளே போய் நம்ம ஃபைல் இதை பார்த்துடலாம். ஃபைல் ஓகே, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பப்ளிக் HTML உள்ளே போயிருங்க. உள்ளே வந்தால் தான் நம்மளுடைய இது இருக்கும். இந்த டெமோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்மளுடைய இது எல்லாமே ஒர்க்கிங் ஆகும். நம்ம ஃபைல் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துடும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, அதனால் அப்படி காட்டுது. நான் அழிச்சிட்டேன். இது எனக்கு தேவையில்ல. வேறு ஃபைலு உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன், ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன ஃபைல் கொடுக்குறீங்களோ அது வந்து இண்டெக்ஸ் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.